நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் பட்டப்பகலில் உலா வந்த கரடியால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்தனர். கோத்தகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக வனவிலங்குகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் காசிலி பகுதியில் பட்டப்பகலில் பெரிய கரடி ஒன்று தேயிலை தோட்ட பகுதியில் இருந்து குடியிருப்பு பகுதிக்கு உலா வந்தது. அப்போது கரடியை கண்டு அப்பகுதி மக்கள் அச்சமடைந்து தங்களது வீடுகளுக்குள் தஞ்சமடைந்தனர். எனவே குடியிருப்பு பகுதியில் உலாவரும் கரடியை வனத்துறையினர் பிடித்து வனப்பகுதிக்குள் விட வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அடுத்த சிறுமுகை பகுதியில் தோட்டத்தை சுற்றி சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருந்த உயர் அழுத்த மின்சார வேலியில் சிக்கி ஆண்காட்டு யானை உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேட்டுப்பாளையம் அருகே பாக்யராஜ் என்பவர் தனது விவசாய நிலத்தில் தோட்டத்தை சுற்றி சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருந்த உயர் அழுத்த மின்சார வேலியில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தது. சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற வனத்துறையினர் யானையின் உடலை மீட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் பூட்டத்தாக்கு பகுதியில் 8 குடும்பங்களுக்கு வழங்கப்பட்ட அரசு நிலத்தை முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் ஆக்கிரமித்து பயன்படுத்தி வருவதாக பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் அரசு வழங்கிய நிலத்திற்கு முழுமையான உரிமை ஆவணங்களை பெற முடியாமல் பல ஆண்டுகளாக அந்த நிலத்தில் விவசாயம் செய்ய இயலாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்தனர். எனவே அரசு வழங்கிய உபரி நிலத்தை ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்டு தங்களிடம் ஒப்படைப்பதுடன் சம்பந்தப்பட்டவர்கள் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு வலியுறுத்தினர். இந்த நிலம் விவசாயம் பண்றதுக்காக ஒரு 10 பேர் அரசாங்கம் தேர்ந்தெடுத்து 10 பேருக்கு விவசாய நிலம் வழங்குறதா இருந்தது. அதுல 2 பேருக்கு ஏற்கனவே நிலம் இருக்கு அப்படின்றதால 8 பேர் குடும்பத்தை முடிவு பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அது பட்டா வழங்குற டைம்ல நாங்க போய் இது பண்ணும்போது அவங்க எங்களுக்கு தரல. நான் 8வது படிக்கிறதுல இருந்து இதுக்காக மனு எழுதுறேன். நகராட்சி ஆணையர், வட்டாட்சியர், அப்புறம் கலெக்டர் ஆபீஸ், சிஎம் வரைக்குமே கூட நான் லெட்டர் எழுதியிருக்கேன். 8வது படிக்கும் போதுல இருந்து எழுதிட்டு இருக்கேன். இப்ப எனக்கு குழந்தை பிறந்து என் குழந்தைக்கே 2 வயசு ஆயிடுச்சு. ஆனா இது வரைக்கும் அதுக்கான எந்த ஒரு பதிலோ அதோட அந்த நிலமோ எங்களுக்கு இன்னும் கிடைக்கல. அதனால இந்த தமிழக அரசு எங்க 8 பேர் குடும்பத்துக்கான இந்த நிலத்தை எங்களுக்கு வாங்கி தரணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறோம். திருப்பூரில் தனியார் பனியன் நிறுவனத்தின் மினி சரக்கு வாகனம் கவிழ்ந்த விபத்தில் 8 பேர் படுகாயமடைந்தனர். திருப்பூர் 32வது வார்டு பகுதியில் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதில் கலந்து கொள்ள அந்நிறுவனத்தில் பணியாற்றும் ஏராளமானோர் ஒரு மினி சரக்கு லாரியில் வந்து கொண்டிருந்துள்ளனர். அப்போது வளைவில் திரும்பும்போது மினி சரக்கு வாகனம் சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் சரக்கு வாகனத்தில் பயணித்த 8 பேர் படுகாயமடைந்த நிலையில் அவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். மேலும் இந்த விபத்து குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் கொண்டலாம்பட்டி அருகே லாரியை நிறுத்திவிட்டு தூங்கிக் கொண்டிருந்த ஓட்டுநரை கத்தி காட்டி மிரட்டி பணம் பறிக்க முயன்ற 3 இளைஞர்கள் பிடிபட்டனர். அரியனூர் அருகே திருச்சூரிலிருந்து புதுச்சேரி நோக்கி சென்ற சரக்கு லாரியை நிறுத்திவிட்டு லாரி ஓட்டுநர் கார்த்தி தூங்கிக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த 3 பேர் கத்தியை காட்டி பணம் தருமாறு மிரட்டியதாக கூறப்படுகிறது. அப்போது அருகிலிருந்த பொதுமக்களின் உதவியுடன் 3வரையும் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். 3 மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே அரசு பேருந்து நடத்துனரை போதையில் இருந்த இளைஞர்கள் தாக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வத்தலகுண்டு பேருந்து நிலையத்திலிருந்து கொடைரோடு நோக்கி சென்ற அரசு பேருந்தை வழிமறித்த இளைஞர்கள் தங்களுக்கு வழிவிடாமல் பேருந்தை இயக்கியதாக கூறி ஓட்டுநர் மற்றும் நடத்துனருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் தகாத வார்த்தைகளால் திட்டியதுடன் பேருந்துக்குள் ஏறி நடத்துனரை தாக்கியுள்ளனர். இதையடுத்து தாக்குதலில் ஈடுபட்ட இளைஞர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்ற நிலையில் இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை மாவட்டம் ஆனைமலை முக்கோணம் பகுதியில் கஞ்சா மற்றும் போதை மாத்திரைகளை வைத்திருந்த 3வரை போலீசார் கைது செய்தனர். ஆனைமலை முக்கோணம் பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டு இருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த 2 இருசக்கர வாகனங்களை சோதித்த போது அவர்களிடம் கஞ்சா மற்றும் போதை மாத்திரைகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து மதுரை மாவட்டத்தை சேர்ந்த 3வரையும் கைது செய்த போலீசார் 2 கிலோ 500 கிராம் கஞ்சா, 250 போதை மாத்திரைகள் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட 2 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். ஈரோட்டில் ரயில்வே தண்டவாளத்தை கடக்க முயன்ற ஆடுகள் மீது ரயில் மோதியதில் சுமார் 8 ஆடுகள் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.
கரூர் நோக்கி சென்ற ரயில் தண்டவாளத்தை கடந்து கொண்டிருந்த போது ஆடுகள் மீது மோதியதில் 8க்கும் மேற்பட்ட ஆடுகள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தன. விபத்தில் உயிரிழந்த ஆடுகளில் சிலவற்றை அப்பகுதியினர் எடுத்துச் சென்றதாக கூறப்படும் நிலையில் இருப்புப்பாதை காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர். மேலும் உயிரிழந்த ஆடுகளின் உரிமையாளர் யார் என்பது குறித்து தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் பகுதியில் போக்குவரத்து சிக்னல்கள் சரிவர இயங்காததால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. குற்றாலத்திற்கு சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் கிருஷ்ணாபுரம் பகுதியில் உள்ள கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து சிக்னல்கள் சரிவர இயங்காததால் அப்பகுதியில் அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. இதேபோல் ஞாயிற்றுக்கிழமையும் போக்குவரத்து சிக்னல்கள் சரிவர இயங்காததால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே 2 கிலோவிற்கும் அதிகமான கஞ்சா வைத்திருந்ததாக நபரை போலீசார் கைது செய்தனர். பழனி அருகே கொடைக்கானல் சாலையில் மதுவிலக்கு அமலாக்கப்பிரிவு போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அங்கு இருசக்கர வாகனத்தில் வந்த நபரை போலீசார் தடுத்து நிறுத்திய நிலையில் அவர் போலீசாரை பார்த்தவுடன் தப்பிச் செல்ல முயன்றுள்ளார். இதையடுத்து அவரை பிடித்து சோதனை செய்ததில் அவர் புஷ்பத்தூர் பகுதியைச் சேர்ந்த ஜெகநாதன் என்பவரும் அவரிடம் இருந்த 2 கிலோ 600 கிராம் கஞ்சா சிக்கியது. பின்னர் போலீசார் ஜெகநாதனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் தருவைக்குளம் மீனவ கிராமத்தை சேர்ந்த 7 சிறுவர்கள் படகில் கடலுக்கு சென்ற நிலையில் 2 சிறுவர்கள் கடலில் மூழ்கி உயிரிழந்தனர். தருவைக்குளம் மீனவ கிராமத்தை சேர்ந்த ஜோஷ்வா, மனோஜ் உள்ளிட்ட 6 சிறுவர்கள் ஒரு ஃபைபர் படகில் கடலுக்கு சென்றுள்ளனர். இந்நிலையில் கடலில் நிறுத்தப்பட்டிருந்த படகு திடீரென ஆழ்கடலுக்குள் சென்றதால் சிறுவர்கள் ஜோஷ்வா மற்றும் மனோஜ் உள்ளிட்ட 4 சிறுவர்கள் கரைக்கு நீந்தி செல்ல முயன்றுள்ளனர். அப்போது படகில் இருந்த மற்ற 3 சிறுவர்கள் படகை அடைந்து கடலில் நீந்தி சென்ற 2 சிறுவர்களை மீட்டு கரையை அடைந்தனர். ஆனால் கடலில் நீந்தி சென்ற மனோஜ் மற்றும் ஜோஷ்வா ஆகிய 2 இளைஞர்கள் கடலில் மூழ்கி உயிரிழந்த நிலையில் மீனவர்கள் அவரது உடலை மீட்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ள மலையாம்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பொங்கலாயி அம்மன் கோவில் திருவிழா பாரம்பரிய முறையில் விமர்சையாக நடைபெற்றது. இந்த திருவிழாவின் சிறப்பம்சமாக ஆண்கள் மட்டுமே பங்கேற்று வழிபாடு நடத்தி சமபந்தி விருந்து வழங்கும் மரபு இன்றளவும் தொடர்கிறது. அதிகாலையில் நடைபெற்ற சமபந்தி விருந்துக்காக 240 கிடாக்கள் பலியிடப்பட்டு சுமார் 2000 கிலோ இறைச்சியும் 500 கிலோவுக்கும் மேற்பட்ட அரிசியில் உணவுகள் தயாரிக்கப்பட்டு ஆண்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டன. இந்த விழாவில் 15,000க்கும் மேற்பட்ட ஆண்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சமபந்தி விருந்தில் பங்கேற்றனர். சென்னையில் குடும்ப நண்பரிடம் நகை மற்றும் பண மோசடி செய்த கார் ஓட்டுநரை போலீசார் கைது செய்தனர். கொளத்தூர் பூம்புகா நகரை சேர்ந்த ஷாலினி கடந்த 2024ஆம் ஆண்டு குடும்ப நண்பரான தினகரனிடம் 11 சவரன் தங்க நகைகளை தனியார் நிதி நிறுவனத்தில் அடகு வைத்து 9.76 லட்சம் ரூபாய் பெற்று அவரிடம் வழங்கியதாக கூறப்படுகிறது. ஆனால் உறுதியளித்தபடி பணத்தையோ நகையையோ திரும்பி வழங்காமல் தொடர்ந்து ஏமாற்றியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து ஷாலினி அளித்த புகாரின் பேரில் தினகரன் கைது செய்யப்பட்டார். திருவள்ளூரில் இருந்து காஞ்சிபுரத்திற்கு கூலி வேலைக்கு சென்ற தொழிலாளர்கள் பயணித்த வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் அருகே சென்றபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த வேன் சாலையில் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் 10 பெண்கள் மற்றும் 5 ஆண்கள் உள்பட 15க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். அவர்களில் 2 கை துண்டிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. காயமடைந்த அனைவரும் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியில் வெல்டிங் செய்யும் போது உயர் மின்னழுத்த கம்பியில் உரசியதில் மின்சாரம் தாக்கி வெல்டிங் ஒர்க் ஷாப் உரிமையாளர் உயிரிழந்தார். தாராபுரம் புறவழிச்சாலை பகுதியில் வெல்டிங் ஒர்க் ஷாப் நடத்தி வந்த செல்வம் என்பவர் ஞாயிற்றுக்கிழமை கடையில் பழுதுபார்க்க நிறுத்தி வைத்திருந்த லாரியின் மீது ஏறி வெல்டிங் பணியை செய்ய தொடங்கியுள்ளார். அப்போது அவர் பயன்படுத்திய வெல்டிங் மிஷினில் இருந்த ஒரு கம்பி எதிர்பாராத விதமாக உயர் மின்னழுத்த கம்பியில் உரசியதில் செல்வம் மீது மின்சாரம் பாய்ந்து அவர் லாரியின் மேலிருந்து தூக்கி வீசப்பட்டார். இதில் செல்வம் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது.
செய்திகள்.